வெல்கம் பேக் டு மோட்டிவேஷன் மலகா. அக்ரெஷன், ஃபேஷன், டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிரிக்கெட் வீரர்கிட்ட பார்க்க முடியும். அதுதான் தி சேஸ் மாஸ்டர் விராட் கோலி. அவரோட லைஃப்பில் அவர் பார்த்த கஷ்டம் அண்ட் அவருடைய டெடிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். விராட் கோலி டெல்லியில் தான் பிறக்கிறாரு. வெஸ்ட் டெல்லியில் உப்தாம் அப்படின்ற நகரில் தான் பிறந்து வளர்றாரு. அவருடைய அப்பா பிரேம் கோலி ஒரு கிரிமினல் லாயர் அண்ட் ஆல்சோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்க. குடும்பமும் ரன்னிங் கஷ்டமாக தான் இருக்குது. பட் விராட் கோலி சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் மேலே காட்டின ஃபேஷன் அண்ட் டெடிகேஷனால் அவங்க அப்பா சின்ன வயசுலேயே அவரை ஒரு கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்து விடுறாரு. இப்படி தான் அவரோட லைஃப் போய்கிட்டு இருக்கு. 2006 டிசம்பர் அப்போது விராட் கோலியோட அப்பாவோடைய ஹெல்த் ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. அண்ட் விராட் கோலியும் அவங்க அப்பாவை கேர் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஒரு குட் நியூஸ் ஃபார் தட் ஃபேமிலி என்ன அப்படின்னா, விராட் கோலி டெல்லிக்காக ப்ளே பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கு இன் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் அகெயின்ஸ்ட் கர்நாடகான்னு நினைக்கிறேன். அப்போது அந்த சான்ஸ் கிடச்சிட்டு இருக்கப்போ விராட் கோலியோட அப்பா சொல்கிறாரு, நீ போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் போய் விளையாடுறப்பா அப்படின்னு சொல்லி இவரும் போய் விளையாடப்போ கரெக்டாக அந்த மேட்ச் ஆடிட்டு டெல்லி ஒன்றும் பெருசாக பண்ணலை. ஆக்சுவலி டெல்லி ரொம்ப மோசமான பொசிஷனில் இருக்குது. அப்போ கோச் விராட் கோலி அனுப்பி நீ போய் ஆடு கண்ணா அப்படின்னு சொல்கிறப்போ விராட் கோலியும் இறங்கி நல்லா தாக்கு பிடிச்சி ஆடி ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ணி டெல்லியை இழுத்து பிடிச்சிட்றாரு. அண்ட் தென் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அப்பாவுக்கு ஹெல்த் ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது. அண்ட் இப்போ அடுத்து தூங்கிடுறாங்க. கரெக்டாக ஒரு 2 மணிக்கு அவங்க அப்பாவுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்னு சொல்கிறாங்க. அதாவது மூளையில் ரத்த கசிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடந்து அவங்க அப்பாவுக்கு நடந்துருக்கு. அண்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அம்மாவும் அவரும் நிறையா டாக்டர்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. பட் நைட்டு 2 மணி அப்படின்றதுனால யாரும் ஃபோன் எடுக்கலை. அண்ட் பக்கத்து வீட்டிலலாம் போய் ஹெல்ப் கேட்குறாங்க. அண்ட் அவங்களும் நிறையா கால் பண்ணப்போ கிடைச்ச பதில் டாக்டர்ஸ் யாரும் எடுக்கலை. அண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபோன் எடுத்து ஆம்புலன்ஸ் வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள விராட் கோலியோட அவங்க அப்பா அவருடைய தோள்கள்லையே இறந்து போயிடுறாரு. ஒரு பையனுடைய பிக்கஸ்ட் லாஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஒரு முதுகெலும்பாக இருந்த அவங்க அப்பா இறக்குறது அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். அண்ட் இறந்து போயிட்டாரு. அல்லது அது முடிச்சுட்டு மார்னிங் கிரவுண்டுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா. பட் அந்த மனுஷன் கிரவுண்டுக்கு வந்து அகெயின் ப்ளே பண்ணுறாரு. அவர் டெல்லிக்காக ப்ளே பண்ணி 15 ரன்ஸ் அகெயின் ஆட் பண்ணி 90ஸ்க்கு போய் அம்பையர் தப்பான ஒரு டிசிஷனால தான் அவுட் ஆகியிருக்கேன் அப்படின்றத ரிப்பேல பார்த்துட்டு அண்ட் தென் மேட்ச் முடிச்சுட்டு வந்து அவங்க அப்பாவுடைய ஃபியூனரல், அதாவது இறுதி சடங்குல செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போதான் விராட் கோலியாக மாறுறாரு. சச் அ ஸ்டோரி ஐ நெவர் சி. லிட்டரலாக இந்த ஆர்டிக்கலில் படிக்கும்போது எனக்கே பூஸ் பம்ப்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் இதை படித்து. அப்புறம் கரெக்டாக 2012 நினைக்கிறேன். அப்போ அவர் மிரரை பார்த்து அவர் திட்டிக்கிறாரு, நீ உலகத்தில் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக மாறணும், அதுக்கு இன்னும் ஃபிட் ஆகணும், நான் ஃபிட் ஆனால் தான் என்னால் மோர் குயிக்காக ரன்ஸ் ஓட முடியும் அண்ட் கிரிக்கெட்டுக்கு இன்னும் சூட்டபுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 பேட்ஸ்மேனாக மாறணும், நம்பர் 1 கிரிக்கெட்டராக மாறணும்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு வெறித்தனமாக. அண்ட் அவர் அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் அடிச்சுக்க ஆளே இல்லை. நான் இப்போ கூட போன இயர் விராட் கோலி ஆர்சிபிக்காக டிராஃபி அடிக்கும் போது அழுதுருப்பார் அந்த மனுஷன். தி மேன், தி லெஜண்ட், தி கிங், தி சேஸ் மாஸ்டர் இப்படின்னு சொல்லி நம்ம கோலிக்கு எவ்வளோ பட்டத்தை கொடுத்தாலும் அவருக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும், நான் தான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. கோலி லைஃப் உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்துருந்தா கூட இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும் தெரியல. பிகாஸ் என் சேனல் ரொம்ப ரொம்ப சின்னது, 23 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஜேர்னியில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ, டாட்டா.